ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நம்ம நந்தினி நந்தினியோட நிலமை மாதிரி யாருக்குமே வரக்கூடாதுங்க. ஏன்னா கல்யாணம் நடக்க போதுன்னு தெரிஞ்சு பொண்ணுக்கே தெரியாமல் கூட்டுட்டு போயிட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு குற்றத்துக்கு ஏற்கப்பட்டது தான். ஆனால் கடைசியில் நம்ம நந்தினி யார்கிட்ட மாட்டி சின்ன பின்னம் ஆக போகிறாங்கன்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நந்தினிக்கு சும்மாவே இந்த வீட்டில் இருக்க பிடிக்கவே இல்லை. ஏன்டா இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாதம் தான், எப்படா ஓடும், அதுக்காக தான் நம்ம நந்தினி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அருணாச்சல ஐயா நந்தினி வீட்டை விட்டு வெளியே போகிறது பிடிக்காம சுந்தரவல்லி சூர்யாவுக்கு வேற பொண்ணுங்க பார்க்கவும் நம்ம அருணாச்சல ஐயாவுக்கு பயம் வந்துடுது. ஐயையோ, நம்ம சுந்தரவல்லி இவளை வீட்டை விட்டு அனுப்பிடுவா போல, அதனால நம்ம எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பத்திரிக்கையெல்லாம் அடித்து பயங்கரமாக பண்ணி சூர்யா கிட்ட சொல்லி, ஆனால் கடைசியில் நம்ம நந்தினி கிட்ட சொல்லவே இல்லை. எல்லாரும் நினச்ச மாதிரி பிளான் பயங்கரமாக சக்ஸஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம நந்தினி வெளியே நிற்கிறாங்க. அப்போ தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்ச்சனாவும் இன்னொரு ஆன்ட்டியும் பார்த்துடுறாங்க. என்னடா இது, சுந்தரவல்லி ஃபேமிலி எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இங்கே இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது அங்கே கூப்பிட்டு ஒருத்தவங்களை விசாரிக்கும்போது சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜ் ரிஜிஸ்டர் பண்ணலான்னு வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது செம ஷாக் ஆகிடுது அர்ச்சனா. எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அந்த மேரேஜ் தான் அப்படி நடந்துருச்சுன்னா இந்த மேரேஜ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிற அளவுக்கு பண்ணியிருப்பாங்க. இதுக்கு மேலே நான் அவளை சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா அங்கே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஆன்ட்டி ஃபோன் பண்ணி, இருடி நம்ம சுந்தரவல்லி ஃபோன் பண்ணி பயங்கரமாக வெறுப்பேற்றலாம், ஏன்னா இங்கே இவ்வளோ பேர் இருக்கும்போது சுந்தரவல்லி மட்டும் மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்ல உடனே ஃபோன் பண்ணி சுந்தரவல்லிக்கிட்ட, என்ன சுந்தரவல்லி எல்லாரும் இங்கே அனுப்பிச்சிட்டு நீ என்ன வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசவும் நம்ம சுந்தரவல்லிக்கு கோவம் வந்துடுது. தேவையில்லாமல் பேசாமல் என்ன விஷயமோ அதை மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நான் என்னென்னு ஸ்ட்ரைட்டாக பேசி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, உன் பையனுக்கும் மருமகளுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு இங்கே வரையும் வந்துக்கிறாங்க, நீ அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டதுமே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சி விட்டுறாங்க அந்த ஆன்ட்டி, இந்த மாதிரி இங்கே எல்லோரும் இருக்காங்க அப்படின்ட்டு. அதை பார்த்ததுமே செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க நம்ம சுந்தரவல்லி. இரு நான் ஃபோனை வைக்கிறேன், நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுந்தரவல்லி வேகமாக கார் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஃபோன் பண்ணுறாங்க. அருணாச்சலத்துக்கு, மாதவிக்கு, சுரேகாவுக்குலாம் நிறைய டைம் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. என்னால் ஃபோன் எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஃபோனே எடுக்காமல் இருக்கிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சிடுச்சோ, சரி வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கிட்டே இப்போ தான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. ஆனால் நம்ம நந்தினிக்கு சரியாக புரியலை. ஏன்னா அவங்க சரியாக புரிகிற மாதிரி சொல்லவே இல்லை. சுந்தரவல்லியோட வண்டி வாசலில் நிற்கிது. நம்ம நந்தினியும் சுந்தரவல்லியை பார்த்துக்கிறாங்க. பாப்பா என்னதான் நடக்குது அப்படின்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ சீரியல் அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை, வட்டா.